இந்த நாளிலே நாம் வாசித்த வேத பகுதி மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி, ஆமென், தாவீது ஸ்தோத்திரம் பாடின ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கம் வந்த பொழுது, பிரச்சனை வந்த பொழுது, போராட்டம் வந்த பொழுது அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அநேக நேரங்களிலே, அநேக வேளைகளிலே சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் அநேகருடைய வாயிலே இந்த வார்த்தை உதட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கும், இருதயத்திலிருந்து வருவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு இருதயம் யோசித்து, அந்த நேரத்திலும் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையில் தானே இருதயம் யோசித்துக் கொண்டிருக்கும், யாரிடத்தில் கேட்பது, யாரை உதவிக்கு தேடுவது, யாரை சார்ந்து கொள்வது, யாரை பற்றி கொள்வது என்று சொல்லி நம்முடைய இருதயம் ஏதோ உலக காரியத்தின் ஒன்றின் மேலே நாட்டம் உள்ளதாய் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் வாய், உதடு சொல்லும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் நீங்கள் உங்களையே அவங்க யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று அவர் சொல்வாரானால் அவருடைய நம்பிக்கை முற்றிலும் அது உண்மையாகவே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அப்படியானால் தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரம் சொல்லுகிறோம், தாவீது எழுதின சங்கீதங்களை, வார்த்தைகளை தான் நாம் சொல்லி ஜெபிக்கிறோம், அவைகளை தான் நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்த்தால், எந்த மனுஷனை நம்பினானோ அவர்கள் அவனுக்கு துரோகம் பண்ணினார்கள். எந்த மனுஷனை சார்ந்து கொண்டானோ அவர்களே அவனுக்கு விரோதம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே தன்னுடைய வஸ்திரத்தையே, தன்னுடைய பொருட்களையே, தன்னுடைய காரியத்தையே தாவீதுக்காக எடுத்து, நீ இதை அணிந்து கொள், நீ இதை போட்டுக்கொள் என்று இலவசமாக கொடுத்தார் ஒரு மனுஷன். ஆனால் அதே மனிதன் கொஞ்ச நாட்கள் தாண்டின பிறகு பார்த்தால், எப்படியாகிலும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அவனுக்கு கிருபையினால் கர்த்தர் ஒரு மனைவி கொடுக்கிறார். முதலாவதாக அந்த மனைவி, ஆமென், ஸ்தோத்திரம், நேசிக்க வேண்டிய மனைவி. தாவீது மனைவியை நேசிக்கிறான். ஆனால் அந்த மனைவியே ஒரு நாளிலே தாவீதையே பரியாசம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வாழ்க்கையிலே, ஆமென், சொந்தங்களை பார்த்தால் அவர்களும் பரியாசம் பண்ணுகிறார்கள், உலகத்தை பார்த்தால் அவர்களும் துரத்தி கொண்டிருக்கிறார்கள், அழிக்க வேண்டும் என்று சொல்லி. எந்த இடத்திலும் நம்பிக்கை இல்லாத நிலைமையிலே பிரைஸ் லார்ட், தாவீது கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொண்டவராய், கர்த்தரை மட்டுமே நம்பினவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையிலே ஒரு கேள்வியோடு கூட செய்திக்குள்ளே கடந்து போகும்படி விரும்புகிறேன். நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு, ஆமென், எந்த காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? பணத்தின் மேல் எத்தனை பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? அழகின் மேல் எத்தனை பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? பொருட்கள் மேல் எத்தனை பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? எந்த காரியங்களை சார்ந்து, எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஜெபிக்கிறோம், நல்லது. பைபிள் வாசிக்கிறோம், நல்லது. கர்த்தரை பாடுகிறோம், நல்லது. கர்த்தரை ஆராதிக்கிறோம், நல்லது. ஆனால் உள்ளமோ எதை சார்ந்து கொண்டிருக்கிறது? உள்ளமோ எதை நம்பிக்கொண்டிருக்கிறது? பிரைஸ் லார்ட். ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், நம்முடைய நம்பிக்கை உண்மையாக
கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் இருக்குமானால், கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து கொள்ளுமானால், கிறிஸ்துவை மட்டுமே பற்றி கொண்டிருக்குமானால், உண்மையாகவே சொல்லுவேன், யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை உறுதியாய் நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை சார்ந்து, மனுஷனை நம்பி நீங்கள் நம்மில் யார் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாய் சாபம் அல்ல. ஆமீன். உண்மையாய் ரியலாகவே சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளை மனுஷனை சார்ந்து கொண்டிருப்போமானால் அவன் இப்பொழுது நன்றாயிருப்பது போல இருக்கும். நாட்கள் போகும் பொழுது எந்த மனிதனை நம்பினோமோ அந்த மனிதன் மூலமாகவே துன்பத்தையும் வேதனையையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டியது வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகளை நீங்கள் சார்ந்திருக்கலாம், பிள்ளைகளை நம்பி இருக்கலாம். ஒருவேளை ஆமென், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு வேற பற்றுதல் இல்லை, நீங்கள் பெற்றோரை நம்பி இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு சொந்தத்தில் ஒரு உறவை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு நாளிலே உங்களை கட்டாயம் கட்டாயம் வேதனை படுத்தும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவாகிய இயேசுவின் மேல், நம்முடைய நம்பிக்கை கண்மலையாகிய இயேசுவின் மேல் இருக்குமானால், ஆமே, உலகமே மாறினாலும், மலைகள் நிலை பெயர்ந்தாலும், பூமி அதிர்ந்தாலும், ஆமே, நம்முடைய நம்பிக்கை அதிர்ந்து போவதில்லை. கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிலையற்ற காரியங்களிலே நம்பிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். நிலை இல்லாத காரியங்கள் மேலே நாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரைஸ் லார்ட், நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதா என்கிறதை மட்டும் இந்த செய்தியின் ஆரம்ப வேளையிலே கொஞ்சம் யோசித்து பார்த்து, கொஞ்சம் சிந்தித்து பார்த்து செயல்படும் பொழுது, இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆமென், இந்த வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை தேவன் கரத்திலே ஒப்பு கொடுங்க, தேவன் கரத்திலே அர்ப்பணியுங்கள். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்குவார், பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய 6வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்திலே வாசியுங்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களா இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஏதோ கொஞ்சம் இருக்கிறது, ஏதோ சிலது இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டே நம்மில் அநேகர் பெருமை பாராட்டலாம். ஸ்தோத்திரம். நம்மில் அநேகர் சொல்லலாம், பரவாயில்லை, என்னிடத்தில் இவ்வளவு இருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு நான் ஆமேன் வாழ்ந்து காட்டுவேன் என்று சிலர் சவால் விடலாம். என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் ஒருவேளை சவால் விட்டிருக்கலாம், இவனுக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று நீங்கள் சொல்லி இருக்கலாம். எதை நம்பி அந்த வார்த்தைகளை சொன்னீர்கள்? கர்த்தரை நம்பி சொன்னீர்களா? இல்லை, நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பி சொன்னீர்களா? ஸ்தோத்திரம். ஆமேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போகும்படி விரும்புகிறேன். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் தனக்காக தன்னுடைய ஆயுசு நாள் தாண்டியும் ஆமென் திருப்தி அடையும்படி சம்பாதித்து வைக்கிறான். சம்பாதித்து வைத்துவிட்டு தன்னுடைய ஆத்துமாவை குறித்து ஆத்துமாவிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ புசித்து பூரிப்பாயிரு. ஹல்லேலூயா. நீ சாகிற நாள் வரைக்கும் உனக்கு புசித்து குடித்து சம்பிரயமாய் வாழ உனக்கு நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்லுகிறான். அந்த வேளையிலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, ஒரு வார்த்தை கேட்கிறது, மதிகேடனே. ஹல்லேலூயா. மதிகேடனே, நீ சம்பாதித்து வைத்திருக்கிறாய், ஆனால் உன்னுடைய ஆத்துமா
இன்று இரவு உன்னிடத்திலிருந்து எடுக்கப்படுமானால் நீ சம்பாதித்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் யாருடையது? ஹல்லேலூயா. எதை நம்புகிறோம்? எதை நம்புகிறோம்? மதிகேடனே, நீ சம்பாதித்து வைத்த உன்னுடைய ஆத்துமா இன்று இந்த இரவு வேளையிலே உன்னை விட்டு எடுக்கப்படுமானால் நீ சம்பாதித்து வைத்திருக்கிறவைகள் யாருடையது? நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இப்படியாய் சொல்லுகிறேன், சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்ட நாட்களில், அதாவது இப்படி சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அம்மாவை நம்பவில்லை, அப்பாவை நம்பவில்லை, பெற்றோரை நம்பவில்லை, ஸ்தோத்திரம், இன்னும் குடும்ப உறவினர்களை கூட நம்பவில்லை. நம்பினோம். ஒரு நம்பிக்கை யார் மேலே? இயேசுவின் மேலே. ஆண்டவரை முழுதாய் நம்பினோம். செத்தாலும் பரவாயில்லைன்னு அன்னைக்கு சொன்னோம். ஆனால் இன்றைக்கு ஆரம்பத்தில் நாம் கொண்டிருந்த நம்பிக்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் அதைத்தான் நிமிதமாய் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு மறுபடி ஒரு உணர்வை தரும்படி விரும்புகிறார். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஸ்தோத்திரம், சாப்பிடுவதற்கு வழி இல்லை. ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே அநேகர் துன்பப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். இங்கே சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதனாலே, இப்படி சொல்றேன், சர்ச்சுக்கு போகிறதுனாலே உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், ஆமென், நீங்கள் உங்களில் வேதனைப்பட்டவர்கள் அநேகர் இருக்கலாம். அன்றைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, பிரைஸ் லார்ட், செத்தாலும் பரவாயில்லை. ஹல்லேலூயா. யார் வேண்டும்? இயேசு போதும். ஹல்லேலூயா. மரித்தாலும் பரவாயில்லை, எனக்கு இயேசு போதும். ஆனால் நாட்கள் போக போக, ஆமென், காலங்கள் உருண்டு ஓட ஓட நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவை விட்டு பிரிந்து இன்றைக்கு யார் மேலே நாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஆரம்பத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை எதுவரைக்கும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும்? முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. அது ஒருவேளை நம்முடைய மரணமாய் இருக்கலாம், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையாய் இருக்கலாம். எதுவாய் ஒன்றில் மரணம், இல்லையானால் தேவனுடைய வருகை. ரெண்டில் ஒன்று நம்மை சந்திக்கிற நாள் வரைக்கும் அந்த நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவின் மேல் உறுதியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ளாவிட்டால், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், இத்தனை நாட்களும் ஓடின ஓட்டம் வீண் என்பதை மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லுகிறேன், மணி இப்பொழுது 12:10. பிரைஸ் லார்ட். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12:15 ஒருவேளை மத்திய வானத்திலே ஆண்டவர் வருவாரானால், இந்த 12:10 ஒருவேளை தேவனை விட்டு விலகி நம்முடைய இருதயத்திலே இருமாப்பானதை சிந்தித்து, தேவனுக்கு பிரியமில்லாததை சிந்தித்து, ஏதோ ஒரு காரியத்திலே நாட்டம் வைத்துக் கொண்டு இந்த 12:10 இருப்பீர்களானால், ஓ பிரைஸ் லார்ட், கடந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் ஓடின ஓட்டம் அத்தனையும் வீணாய் போய்விடும். இயேசு 12:15 வருவார். அவர் வரும் பொழுது, ஆமென், அவரோடு பங்கில்லாதவர்களாய் நாம் போய்விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 மணி வரைக்கும் நல்லதுதான் செய்தோம், கர்த்தரை ஆராதித்தோம், கர்த்தரை பாடினோம், ஆண்டவரை பார்த்து சொன்னோம், ஆண்டவரே நீர்தான் என் நம்பிக்கை ஆண்டவரே. ஆனால் 12:10 நம்முடைய நம்பிக்கை எங்கோ ஒரு மனிதன் மேலே, ஏதோ ஒரு பணத்தின் மேலே, ஏதோ ஒரு காரியத்தின் மேலே, உள்ளத்தில் நம்பிக்கையை எங்கோ ஒன்றிலே சிதற வைத்திருப்பீர்களானால்
12:15 ஆண்டவர் வரும் பொழுது ஆமேன் அவருடைய ரட்சிப்பில் பங்கில்லாதவர்களாய் போய்விடுவோம். ஹல்லேலூயா. ஆனபடியால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆமேன், கிருபையினாலே நாம் ஆரம்பத்திலே பெற்ற அந்த நம்பிக்கையை, ஆரம்பத்திலே ஆமேன் பிரைஸ் தி லார்ட் நாம் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் எப்படி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். காற்றில் ஆமேன் அசைகிற புல்லை போல அல்ல, ஆமேன் காற்றில் அசைகிற ஆமேன் செடியை போல அல்ல. நம்முடைய ஆமேன் விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் உறுதியாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஆமென் பிரைஸ் தி லார்ட் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய வருகையிலே நம்மை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் புளித்தமா ஆமென் முழு மாவை என்ன செய்யுமாம்? புளிக்க பண்ணும். ஹல்லேலூயா. ஒரு செத்த ஈ முழு தைலத்தையும் கெட்டு நாறி போக பண்ணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்திலே சின்ன சர்க்கிள் அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விடும். ஒரு சின்ன சர்க்கிள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலும் அழித்து போடும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார், ஆமென் பிரைஸ் தி லார்ட், நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவின் மேல் பதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதனைகள் உண்டு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபத்திரவம் இல்லைன்னா, நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளைக்கு உபத்திரவம் இல்லைன்னா நீ இன்னும் யார் பக்கம் போகல? இயேசுவிடத்தில் சேரவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் நெருங்க பாடுகள் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. சுகபோகமான வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் ஆமென் பிரைஸ் தி லார்ட் நித்திய ஜீவனை இழந்து போக வேண்டி வரும். ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியிலே ஆமென் பிரைஸ் தி லார்ட் முட்கள் நிறைந்த பாதையிலே ஸ்தோத்திரத்தோடு துதியோடு ஆமென் பொறுமையோடு தேவன் நமக்கு வைத்த பாதையிலே பொறுமையோடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? கிறிஸ்து இயேசு நமக்கு வைத்திருக்கிற பாதையில் ஓடும்படி. அழைக்கப்பட்டவர்களில் ஆமென் அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லுகிறது. சபையே, தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழைக்கப்பட்டது உண்மை. ஆமென் பிரைஸ் தி லார்ட். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நீ தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மை. ஆமென் கிறிஸ்து இயேசுவுக்காக நீ அழைக்கப்பட்டபடியினால்தான் இந்த உலகத்தில் இந்த கிராமத்திலே எத்தனையோ ஜனங்கள் நம்மை விட பெரியவர்கள் இருந்த போதிலும் கர்த்தருடைய கிருபையினால் நம்மை இந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். ஆமென். அழைக்கப்பட்டவர்களில் இந்த கூட்டத்திலே எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேனா என்கிற ஒரு சந்தேகம் யாருடைய உள்ளத்திலாக இருக்குமானால் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டுதான் வஸ்திரம் இல்லாதவனும் அழைக்கப்பட்டிருந்தான். அழைக்கப்பட்டவன் தான் வஸ்திரம் தெரியாதவனாய் கல்யாண வீட்டுக்குள்ளே வந்தான். ஆனால் கல்யாண வஸ்திரம் தெரியாதவனாய் உள்ளே வந்தவனை பார்த்து ஆமென் அந்த ஆமென் நபர் சொல்லுகிறார், இவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே தள்ளி போடுங்கள். நான் கேட்கிறேன், ஒருவேளை அந்த மனிதன், நான் ரோட்டிலே நின்றேன், எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, அழைப்பு கொடுக்கப்பட்டபடியினால் நான் வந்தேன் என்று ஆண்டவரிடத்திலே எதிர்கேள்வி கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள், தயவாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அழைக்கப்பட்ட வேளையிலே அழைப்பு கொடுக்கப்பட்ட நேரத்திலே ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்குப்படாமல், கரைபடாமல், தீட்டுப்படாமல் பரிசுத்தமாய் யார் காத்துக்கொள்கிறோமோ அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எந்த ஒரு தேவ பிள்ளை ஆமென் கரை திரை அற்ற மணவாட்டியை போல ஆமென் அந்த வஸ்திரம் கரைபடாமல் தரித்துக் கொள்கிறீர்களோ அவர்கள் மட்டுமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே
ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆமென், பாக்கியவான்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கைக்குரியவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிற மனிதனுக்கு உயர்வு உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அதன் அடிப்படையில் சில காரியங்களை வேகமாய் சுருக்கமாய் சொல்லி கடந்து போகும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். திருமணத்திற்கு, ஆமென், ஸ்தோத்திரம், இவ்விதமாய் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள் இப்படி உடன்படிக்கை பண்ணிக் கொள்வார்கள். ஆமென். மரணம் என்னை பிரிக்கிற வரைக்கும் நாங்கள் எப்படி இருப்போம்? ஒன்றாய் இருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா இந்த உடன்படிக்கை எல்லாம் எதற்கு பிறகுதான்? ஆண்டவருக்கு பிறகு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிறகு. முதலாவது நம்முடைய குடும்பமாகட்டும், நாம் வேலை செய்கிற இடமாகட்டும், எந்த மனித ஐக்கியங்களாயிருக்கட்டும், உறவுகளாயிருக்கட்டும், முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதலாவது கர்த்தரை நம்பணும். பிரைஸ் தி லார்ட். மரணம் வரட்டும், வியாதி வரட்டும், துன்பம் வரட்டும், வியாகுலம் வரட்டும், பாடுகள் வரட்டும், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்புகிறேன் நம்புகிறேன் சொல்லுவதல்ல, நம்புகிறேன் நம்புகிறேன் என்று வாயினால் அறிக்கையிடுவதல்ல. உண்மையாய் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். ஹல்லேலூயா. அப்படி நம்புகிற ஒரு தேவ பிள்ளைக்குத்தான் கர்த்தர் அரணான அடைக்கலமாயிருக்கிறார். அவர்களை தான் கர்த்தர் பாதுகாக்கிறார். அவர்களை தான் கர்த்தர் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே 3 காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஆமென், சொந்தங்கள் வெறுத்தாலும் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ப வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஆமென், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஆமென், 11வது அதிகாரம் 11வது வசனம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது எப்தா மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிற ஒரு வசனம். அவன் 1 கொரிந்தியர் என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு வசனம் உண்டு. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவனா? ஆமென். இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்று, ஆமென், ஆமென், 1 கொரிந்தியரிலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க இருக்கு அந்த வசனம்? 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்க படத்தக்கவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. இப்ப தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய நம்பிக்கை எதற்காக இருக்கணும்? எதற்காக இருக்கணும்? நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஸ்தோத்திரம். இம்மைக்காக, உலக ஆசீர்வாதத்திற்காக, உலக சுகத்துக்காக, உலக மேன்மைக்காக, உலக உயர்வுக்காக இயேசுவை நம்பினால், ஸ்தோத்திரம், இயேசுவை நம்பினால் கர்த்தர் தருவார், தராமல் இருக்க மாட்டார். ஆனால் ஆமென், மற்றெல்லாரை பார்க்கலாம் நாம் யாராம்? பரிதபிக்கப்பட தக்கவர்கள். இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இம்மைக்காக மாத்திரம், ஆமென், கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நியாயாதிபதிகளிலே, ஆமென், 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது
அங்கே எப்தா என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் பொழுது எப்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்தா மகா பராக்கிரமசாலியாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த எப்தா பராக்கிரமசாலியாய் இருந்தான், அவன் பலத்தவனாய் இருந்தான். அப்படியானால் அந்த எப்தாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை என்றால், ஆமே பிரைஸ் லார்ட், தன்னை குறித்து, தன் பராக்கிரமத்தை குறித்து. ஹல்லேலூயா. அவன் பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவன் தன்னுடைய பராக்கிரமத்தில் என்ன செய்யவில்லை? நம்பிக்கை வைக்கவில்லை. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். 3 காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன், ஆனால் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ விட்டு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எப்தா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய சரீரம் பராக்கிரமம் நிறைந்ததாய் இருந்தது. ஸ்தோத்திரம். சரீரத்திலே யாரையும் மேற்கொள்ளக்கூடிய பலன் இருந்தது. ஸ்தோத்திரம். சரீரத்திலே எந்த கூட்டத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு திடகாத்திரம் இருந்தது. ஆனால் அந்த சரீர திடகாத்திரத்தை, அந்த சரீர பலனை எப்தா என்ன செய்யவில்லை? நம்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், ஆமென், 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அதனுடைய பின்பகுதி விதமாய் சொல்லுகிறது. அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். துரத்தின வேளையிலே எப்தா அவர் தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பி இருந்தால், தன்னுடைய சரீர பலனை நம்பி இருந்தால், துரத்தின தன்னுடைய சகோதரர்களை என்ன செய்திருக்கலாம்? அடித்திருக்கலாம். அவர்களை இவன் மேற்கொண்டிருக்கலாம், அவர்களோடு யுத்தம் பண்ணி இருக்கலாம். ஆனால் தன்னுடைய சரீர பலத்தை அவன் நம்பாமல், தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பராக்கிரமத்தை நம்பாமல் கர்த்தரை நம்பின மனுஷன் தாழ்மைப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த அவனுடைய சகோதரர்கள், எங்கள் தகப்பன் வீட்டிலே உனக்கு சுதந்திரம் இல்லை, நீ பரஸ்திரியின் மகனாக்கும், நீ பிரைஸ் லார்ட் எங்க அப்பாவின் பிள்ளை இல்ல அப்படின்னு துரத்தின வேளையில அவன் மாம்சத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? எதிர்த்து பேசியிருக்கலாம், எதிர்த்து செயல்பட்டிருக்கலாம், எதிர்த்து யுத்தம் பண்ணி இருக்கலாம், சண்டைக்கு போயிருக்கலாம். ஆனால் எப்தா கர்த்தரை நம்பினபடியினால், தாழ்மைப்பட்டபடியினால், 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய். ஹல்லேலூயா. சகோதரர்கள் துரத்தினார்கள். அப்பா வீட்டில் என்ன இல்லை? உனக்கு பங்கு இல்லை. பிரைஸ் லார்ட். அதான் முதல்ல சொன்னேன், முதல் தலைப்பு, ஆமீன். சொந்தங்கள் வெறுத்தாலும் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். ஹல்லேலூயா. யார் வெறுத்தாலும் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் அசையாமல் நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, ஆமென், எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் சோதனை வந்தாலும், எந்த விதத்திலே பிரச்சனை வந்தாலும், அவர்கள் நம்பிக்கை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனைகளை அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? பொருள்படுத்த மாட்டாங்க. ஒன்று சொல்லுவாங்க, என் நம்பிக்கை கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை. யோபு சொல்றார்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், பிரைஸ் லார்ட், இந்த எப்தா, ஆமென், தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பவில்லை, கர்த்தரை சார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. அவர் புறப்பட்டு போகிறான். ஸ்தோத்திரம். தன்னுடைய சகோதரர்கள் துரத்தும் பொழுது நேரே கடந்து போனான், ஓடி போனான். ஸ்தோத்திரம்.
தனிமையில் ஒரு இடத்திலே போயிருந்தான். ஆனால் அந்த இடத்திலே சில மனிதர்களை கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசையாய் அனுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே யார் உங்களை துரத்தட்டும், யார் உங்களை வெறுக்கட்டும், யார் உங்களை அவமானப்படுத்தட்டும், யார் உங்களை நிந்திக்கட்டும், கர்த்தரை மட்டுமே நம்பி இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகள் ஆமென் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எப்தா மிகுந்த பராக்கிரமசாலி, வசனத்தில் தெளிவாக எழுதி இருக்கிறது, மிகுந்த பராக்கிரமசாலி. ஆனா சுபாவத்திலே நான் அவனிடத்தில் கண்டுகொண்ட ஒன்று, பிரைஸ் லார்ட், எதையோ சாதிக்கக்கூடிய பலன் இருக்கிறது. ஆனா அவனுடைய சுபாவத்திலே அவன் குழந்தை மாதிரி. யார மாதிரி? குழந்தை மாதிரி. ஸ்தோத்திரம். நாம் கூட தேவ சமூகத்திலே நம்முடைய பாரங்களை வாய் திறந்து சொல்ல என்ன பண்ணுவோம்? அநேக நேரம் வெட்கப்படுகிறோம். படுகிறீங்களா இல்லையா? இல்லையா? ஸ்தோத்திரம். அவங்க கேட்டுருவாங்களோ? ரூம்ல உட்கார்ந்து சொல்லுவோம், சபையில உட்கார்ந்து 4 பேர் மத்தியில ஸ்தோத்திரம் நம்முடைய காரியத்தை சொல்ல அநேகர் சிலர் வெட்கப்படவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக நேரங்களில் வெட்கப்படுகிறோம். ஆனா எப்தா மிகுந்த பராக்கிரமசாலி. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த மிகுந்த பராக்கிரமசாலி, திடகாத்திரமானவன். ஆமென். அவனுடைய சுபாவத்திலே அவன் குழந்தை மாதிரி. ஹல்லேலூயா. எப்படின்னு கேட்பீங்கல்ல? திரும்ப வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் அந்த 11வது வசனம், 11வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. கடைசி பகுதியை வாசிங்க. எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப ஒன்று புரிந்து கொள்ளணும். ஒரு நாளில சொந்தங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? துரத்துனாங்க. நீ யாரு? பரஸ்திரியின் மகள், எங்களிடத்துல உனக்கு என்ன இல்ல? பங்கு இல்ல. இவன் என்ன பண்ணிட்டான்? ஓடிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தனிமையா போய் இருக்கிறான். கொஞ்ச நாட்கள் தாண்டினது. ஸ்தோத்திரம். துரத்தின மனிதர்களுக்கு பிரச்சனை உண்டாயிற்று. எப்தாவின் சகோதரர்கள், ஆமென், அவர்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது, போராட்டம் வந்த பொழுது அவர்கள் நிற்க முடியவில்லை. அவர்கள் நினைத்தார்கள், நாம் துரத்தின, நாம் விரட்டியடித்த அந்த எப்தா பராக்கிரமசாலி, அவரை அழைத்து கொண்டு வந்தால் அவன் நமக்காக யுத்தம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இப்போ தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புறப்பட்டு போய் எப்தாவினை கூப்பிட்டு, எப்தாவே நீ கடந்து வரணும், எங்களுக்காக யுத்தம் பண்ணணும், எங்களுக்காக போராடணும் கூப்பிடுறாங்க. ஸ்தோத்திரம். நீங்க எப்படியோ எனக்கு தெரியல, நானா இருந்தா பிரைஸ் லார்ட் உடனே சொல்லுவேன், பாத்தியா ஒரு நாள்ல என்ன துரத்துறா. இன்னைக்கு அவங்களே என்ன தேடி வந்திருக்காங்க. இது இல்ல, இன்னும் வருவாங்க, என் காலில் விழுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பெருமை. ஹல்லேலூயா. ஏன் என் சரீரத்தில் என்ன இருக்கு? பராக்கிரமம் இருக்கிறது. என் சரீரத்தில் பலன் இருக்கிறது. ஆமா, எது வரைக்கும் இருப்பாங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பெருமை வரும். என்னை குறித்து சொல்லுகிறேன். ஆனால் எப்தா குழந்தை மாதிரி சுபாவத்தில் அவன் என்ன பண்ணல? பெருமை படல. அவங்களுக்கு சொல்றான், நீங்க தானே என்ன துரத்துனீங்க, நீங்க தானே விரட்டுனீங்க, நீங்க தானே என் தகப்பன் சுதந்திரத்தில் ஆமென் பங்கில்லன்னு என்ன விரட்டினீங்க சொல்லிட்டு சொல்றான், சரி போகட்டும். இப்போ ஒன்று மட்டும், ஸ்தோத்திரம், நான் வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணினால் எனக்கு என்ன தருவீர்கள்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பலன் வேண்டுமே, ஒரு பிரயோஜனம் வேண்டுமே. அவர்கள் சொல்றாங்க, நாங்க ஒன்னு என்ன பண்ணுவோம்? தலைவனாக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ எங்களை ஆண்டு கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் யாராயிருந்தாலும் சரி, பலன் உள்ளவனாயிருக்கட்டும் பலன் அற்றவர்களாயிருக்கட்டும், உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர்.
எப்தாவின் சரீரத்திலே பராக்கிரமம் இருக்கிறது. அந்த பராக்கிரமத்தை அவன் நம்பாமல் கர்த்தரையே நம்பினபடியினால் ஆண்டவர்கிட்ட அந்த மனிதர்களிடத்திலே கேட்கிறான், ஸ்தோத்திரம், எனக்கு என்ன தருவீர்கள்? அவர்கள் சொன்ன பொழுது, ஆமென், அவன் மிஸ்பாவிலே தன் காரியங்களை கர்த்தரிடத்தில் என்ன காரியம் சொல்லி இருப்பான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் சொன்ன காரியம் என்ன? நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். ஸ்தோத்திரம், என் ஆண்டவரே, என்னுடைய தாய் இன்னாருக்கு என்னை பெற்றார்கள், ஆனா அந்த என் தகப்பனுக்கும் என் தாய்க்கு என்ன ஆகல? திருமணம் ஆகல. அதனால என்னை அவர்கள் துரத்தினார்கள். இத்தனை நாட்களும் நான் அலைந்து திரிந்தேன். இத்தனை நாட்களும் சொந்த வீடு இல்லாம அலைந்தேன். என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய நிலைமைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் இப்படியாக இந்த இடத்திலே தோப்பேத் என்று தோப் என்று சொல்லப்படுகிற இடத்திலே கடந்து வந்து, ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமே, இங்கே சில மனிதர்களோடு சேர்ந்து ஊதரித்தனம் போல வாழ்ந்தேன். எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. எல்லாத்தையும் ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சமூகத்திலே சொன்னான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எப்தா கர்த்தரை முழுதும் நம்பினான். சொந்தங்கள் வெறுத்தார்கள். சொந்தமாய் வாழ வீடில்லை, சொந்தமாய் இருக்க குடியிருக்க ஒரு வாய்ப்பில்லை, வசதி இல்லை. ஆமேன், ஸ்தோத்திரம். தனக்கு ஒரு மகள் இருந்தால் மகளையும் பராமரித்து கொண்டு, ஆமேன், ஸ்தோத்திரம், அந்த ஆமேன் எப்தா தேவ சமூகத்திலே எல்லாவற்றை சொல்லி கர்த்தரை சார்ந்து தாழ்மையாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பராக்கிரமத்தை நம்பல்ல, ஆமீன், பிரைஸ் லார்ட், சொந்தங்களை நம்பல்ல, ஆமீன், தனக்கு இருந்த ஆமீன் பணபலத்தை நம்பல்ல, தனக்கு இருந்த ஆள்பலத்தை நம்பல்ல, கர்த்தரை நம்பினான். ஆமீன். அதே 11வது அதிகாரம் 32வது வசனம் என்று நினைக்கிறேன். ஆமீன், 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்தா அம்மோன் புத்திரர் மேலும் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திலே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, ஏதோ ஒரு நிலைமையிலே நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். இன்னும் சொல்லுகிறேன், சிலருடைய வாழ்க்கையிலே, ஆமேன், பிரைஸ் லார்ட், தாங்களாகவே ஆமேன் கட்டிக்கொண்டது போல சில இடங்கள் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம். தப்புவதற்கு வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்வேன் ஆண்டவரே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என் தேவ பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வையுங்கள். கண்களை கர்த்தர் மேல் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். யார் தள்ளினாலும், யார் வெறுத்தாலும், யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் உங்களை வெறுக்காத, உங்களை ஆமேன் கைவிடாது, உங்களை தள்ளாத ஒரு தகப்பன் ஆமேன் நமக்குண்டு. அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், பிரைஸ் லார்ட். ஆமென். தாய் கைவிடலாம், தகப்பன் கைவிடலாம். ஏன் சில நேரங்களிலே அன்பு தேவ பிள்ளையே, நீதானே இப்படி நடந்து கொண்டாய், நீதானே இதை செய்தாய், இன்றைக்கு அனுபவி என்று சொல்லி உன்னை சாப வார்த்தைகள் கூட சொல்லலாம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் அந்த சாபத்தை முறிக்கிறவராய், கர்த்தர் அந்த சாபத்தை முறிக்கிறவராய், தேவனை நம்புகிற மனிதன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் மேல் இருக்கிற நம்பிக்கையை மாற்று, மனுஷன் மேல் வைத்திருக்கிற பார்வையை நீ அகற்று. கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும், உடைய கண்கள் கர்த்தர் மேல் பதிக்கப்படட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எத்தனையோ தடவை எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில விழுந்து போனாய் அல்லவா? ஆமென். வாழ வழி இல்லை, என்ன செய்வேன் என்று திகைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை பலப்படுத்தும்படி, உனக்கு உதவி செய்யும்படி என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. ஸ்தோத்திரம். என்ன செய்வேன் ஆண்டவரே? உதவி இல்லையே, என்ன செய்வேன் ஆண்டவரே? யார் என்னை தாங்குவார்கள்? ஏக்க பெருமூச்சு. இன்றைக்கு அநேகர் ஆமென் பிரைஸ் லார்ட், உங்க உள்ளத்திலே பல குமுறல்கள், உள்ளத்திலே பல வேதனைகள், உள்ளத்திலே பல அங்கலாய்ப்புகள். ஆமென் பிரைஸ் லார்ட். ஒரு எப்தா ஆமென் பிரைஸ் லார்ட் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வாழ்ந்த வீட்டிலிருந்து, வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டிலிருந்து திடீரென்று சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், என் தகப்பன் வீட்டிலே உனக்கு பங்கில்லை, வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ. துரத்தப்பட்ட அனுபவம், கைவிடப்பட்ட அனுபவம், தள்ளப்பட்ட அனுபவம். எங்கே போவேன்? தனக்கிருந்த ஒரே மகளை கையில் பிடித்துக் கொண்டு வாழ வழி தெரியாமல், வசிக்க வீடு இல்லாமல் ஆமென் வனாந்தரத்திலே தேசத்திலே சுற்றித் திரிந்த நாட்கள். கர்த்தரை நம்பினான். தன்னுடைய பலனை நம்பல, பணத்தை நம்பல, மனுஷனை நம்பல, யாரையும் நம்பல. கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, என் காரியங்களை நீர் அறிகிறீர் ஆண்டவரே, என் வியாகுலத்தை நீர் அறிகிறீர் ஆண்டவரே, என் பாடுகளை நீர் அறிகிறீர் ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை செய்யும்படி எனக்கு யாரும் இல்லை, உம்மையே நம்பி இருக்கிறேன். ஒரு தேவ நம்பிக்கை அவனிடத்திலே இருந்தது. தேடி வந்த மனிதனிடத்திலே பெருமையாய் வீராப்பாய் பேச அவன் மனது வரவில்லை. தன்னை தாழ்த்துகிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். பிரைஸ் லார்ட். நீங்க என்ன துரத்துறீங்கல்ல, நீங்க அனுபவிங்க, இன்னும் அனுபவிக்கீங்க, இன்னும் பாடுபடுவீங்க. அவங்க உங்களை அழிப்பாங்க. சாப வார்த்தை அவன் சொல்லல. தன் சகோதரர்கள் தன்னை தேடி வந்தபோது அவர்களுக்காக போய் யுத்தம் பண்ணினான். தேவ பிள்ளையே, உன்னை உனக்கு எதிராய் பேசினவர்கள், உன்னை சபித்தவர்கள், உன்னை பகைத்தவர்கள், உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்காக இன்றைக்கு நீ அவர்களுக்காய் ஜெபிப்பாயானால், அவர்களை ஆசீர்வதிப்பாயானால், அவர்களுக்காக நீ பிரைஸ் லார்ட் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் என்று ஒரு வார்த்தை சொல்வாயானால், இன்றைக்கு கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்பட முடியாதபடி சீயோன் பர்வதத்தை போல் உறுதியாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இரண்டாவதாக ஒரு மனிதன் ஆமென் ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலையிலே கர்த்தர், முதலாவது சொன்னேன், சொந்தங்கள் வெறுத்தாலும் கர்த்தரை நம்ப வேண்டும். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை, கூட இருப்பவர்கள் வெறுத்தாலும் கர்த்தரை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கூட இருப்பவர்கள் வெறுக்கட்டும், கூட இருப்பவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் குழி வெட்டட்டும், நீ யாரை நம்பு? கர்த்தரை நம்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராயிருக்கிறார். தீமைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம். நம் கூட இருக்கிற மனிதர்களையே நம்பி ஸ்தோத்திரம் அவர்களையே சார்ந்து கொள்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகிறது. தேவ பிள்ளைகளே, ஆமென். எஸ்தரின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம், ஆமென் எஸ்தர், ஆமென் 3வது அதிகாரம், எஸ்தர் 3வது அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். அடுத்த வசனம், இப்படி அவர்கள்
நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்றும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைத்திருக்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இங்கே மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன். முதலாவது யார சொன்ன? எப்தா. யாரால துரத்தப்பட்டான்? சொந்தங்களால் துரத்தப்பட்டான். இங்கே மொர்தெகாய், ஸ்தோத்திரம். இந்த மொர்தெகாய் தன்னுடைய வாழ்க்கையிலே, ஸ்தோத்திரம், ஒரு அடிமை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இருக்கிற தேசத்திலே யாராயிருந்தான்? அடிமையாயிருந்தான். ராஜாவின் அரண்மனை வாசல் இருந்தான். அங்க அவனுக்கு வேலை இருந்ததா இல்லையா என்று தெரியாது. ஒரு வேலை, ஆமென், அவனுக்கு அங்கே ஒரு வேலை இருந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ராஜாவின் அரண்மனை வாசலில் சாதாரணமா யாரும் என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. ஸ்தோத்திரம். அப்படியானால் அரண்மனை வாசலிலே மொர்தெகாய் இருக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு வேலை இருந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திர. வாசல் காப்பாளனாக, நம்ம பாஷையில பியூன், ஸ்தோத்திரம், அப்படிதானே, செக்யூரிட்டி. ஆமென். ஏதோ ஒரு வேலை இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவன் அந்த இடத்திலே ஒரு அடிமை, அடிமைக்கு கொடுத்திருக்கிற வேலை வாசல் காக்கிற வேலை. இந்த வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே இந்த மொர்தெகாய், ஸ்தோத்திரம், அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாளிலே ராஜாவின் அரண்மனையிலே ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறது. அந்த சம்பவத்திற்கு பிற்பாடு ராஜா ஒரு மனிதனை, ஆமென், உயர்த்தி வைக்கிறார். ஸ்தோத்திரம். ராஜா ஒரு மனிதனை என்ன செய்கிறார்? உயர்த்தி வைக்கிறார். அந்த மனிதனுடைய பெயர் ஆமான். இந்த ஆமான் ராஜாவினால் உயர்த்தப்பட்ட போது ஒரு பெரிய ஒரு கண்டிஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். மனிதர்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம், ஸ்தோத்திரம், 3வது அதிகாரம் 1வது வசனத்தின், ஆமென், அதை வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகானியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை நமஸ்கரித்து வந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப அங்கதான் பிரச்சனை. ஆமென். ராஜாவினால் உயர்வை பெற்ற ஆமானை வாசல் காவலா இருக்கிற, வேலை செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் என்ன செய்தார்கள்? வணங்கினார்கள். ஆனா அதுல ஒருத்தன் என்ன செய்யல? வணங்கல்ல. அது யார்? மொர்தெகாய். ஸ்தோத்திரம். இதை யார் பார்த்தா? இதை யார் பார்த்தா? மொர்தெகாய் ஆமானை வணங்கினதை யார் பார்த்தா? ராஜாவின், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சிலர் எல்லாரும் என்ன சொல்லுவீங்கன்னா, சிலர் அப்படி சொன்னீங்க, ஆமான் காணல. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. ஆமானை வணங்காததை ஆமான் என்ன செய்யல? பார்க்கல. ஸ்தோத்திரம், ஆமென். அதே வாசலில் இருக்கிறதான ராஜாவின் ஊழியக்காரர்கள் பார்க்கிறார்கள். நம்ம எல்லாரும் ஆமானை என்ன செய்கிறோம்? வணங்குகிறோம். இந்த ஆமான் வணங்கவில்லை. இப்ப இந்த ஊழியக்காரர் சொல்றாங்க, டேய் மொர்தெகாய், நீ என்ன பண்ணு? ஆமான் தேசத்திலே உயர்ந்தவன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். அப்ப ராஜாவை வணங்குவது போல நீ என்ன செய்யணும்? ஆமானையும் வணங்கணும். ஆமென். ஆனா மொர்தெகாய் சொல்லுகிறான், நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், எந்த மனிதனையும் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். சொல்லிட்டு சொல்றான், நான் யார்? யூதன். யூதர்களுக்கு ஒரு கொள்கை உண்டு, யெகோவா என்கிற தேவனை தவிர வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? நமஸ்கரிக்க மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த கொள்கை அவர்களுக்கு உறுதியாய் இருந்தபடியினாலே
அவர்கள் ஸ்தோத்திரம் சொன்னபொழுது அவன் சொல்லுகிறான், நான் யூதன் ஆனபடியினால் ஆமானை வணங்க மாட்டேன். ஹல்லேலூயா. நாட்கள் போனது, மாதங்கள் போனது. இவர்கள் பார்க்கிறார்கள், இத்தனை நாளும் நாம் வணங்குகிறோம், ஆனால் இவன் வணங்கவில்லை. சரி, ஒரு காரியம் செய்வோம். என்ன காரியம் செய்யணும்? ஆமேன். இவனோடு கூட இருக்கிற ஊழியக்காரர்கள், தன்னோடு கூட இருக்கிறவர்கள் ஒன்று நினைக்கிறார்கள், இவன் தான் யூதன் என்று சொல்லி, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், ஆமேன், ஆமானை வணங்காமல் இருக்கிறானே, இதை நாம் யாரிடத்தில் சொல்லணும்? ஆமானிடத்தில் சொல்லுவோம். இவருடைய காரியம் என்னவாகிறது என்று பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்ப யாரால பிரச்சனை வருது? தன் கூட இருக்கிறவர்களால் பிரச்சனை வருது. ஸ்தோத்திரம். ஏன்? இந்த மர்தகாய் இத்தனை நாட்களும் தன்னோடு கூட இருந்தவர்களை நம்பிக்கொண்டிருந்தான். என்னை போலதான் இவர்களும், இவர்களை போலதான் நானும், இவர்கள் எல்லாரும் எனக்கு என்ன பண்ணுவாங்க? உதவி செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தான். அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் இப்பொழுது ஒன்று சொல்லுகிறார்கள், நாம் இவனை ஆமானிடத்தில் சொல்லுவோம், இவன் யூதன் என்று சொன்ன காரியம் என்ன ஆகிறது என்று பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு இதுதான் அநேகர் சொல்லுவாங்க, இல்ல நம்பிக்கை துரோகம்ங்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கூடவே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் ஏற்ற வேளை வரும் பொழுது என்ன பண்ணிடுவாங்க? தட்டி விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. இது நான் நினைக்கிறேன், இந்த தன் கூட இருந்த மனிதர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், தனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல பெயர் கிடைக்கும். என்ன நல்ல பேரு? ஆமான் இந்த மர்தகாயை, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், மர்தகாய் வணங்காததை ஆமானிடத்தில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆமான் நம்ம என்ன பண்ணுவார்? குறுக்க கொஞ்சம், முதுக கொஞ்சம் தட்டி கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா பிரதர், நீங்க என்ன பண்ணீங்க? நல்லது பண்ணீங்க. ஆமா சிஸ்டர், நீங்க சொன்னது நல்லதுதான். ஸ்தோத்திரம். ஆமே, நீங்க எனக்கு நன்மை பண்றீங்க, தட்டி கொடுப்பான் அப்படின்னு நினைச்சாங்க. ஸ்தோத்திரம். நினைத்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அப்படி அவள் காட்டி கொடுக்கப்பட்ட வேளையிலே மர்தகாய் தேவ சமூகத்திலே கர்த்தரை நம்பினான். ஹல்லேலூயா. இந்த ஆமான் ஒரு மர்தகாயை இப்பொழுது திட்டமாய் பார்க்கிறான். சரிதான், இவர்கள் என்னை என்ன செய்யவில்லை? வணங்கவில்லை. இந்த மர்தகாய் என்னை வணங்கவில்லை. விசாரிக்கிறான், இந்த மர்தகாய் யார்? இந்த மர்தகாய் யார்? ஸ்தோத்திரம். எந்த குலத்தை சேர்ந்தவன்? இவன் யோசிக்கிறான். ஆமான் நினைச்சா மர்தகாயை மட்டும் என்ன பண்ணிருக்கலாம்? வேலையில இருந்து தூக்கி இருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்திருக்கலாம், இல்லைன்னா அவனை என்ன பண்ணிருக்கலாம்? அவன் சிறைச்சேதம் பண்ணிருக்கலாம், கொன்றிருக்கலாம். அவன் யோசிக்கிறான் பாருங்க, இந்த மர்தகாயை மட்டும் அழிக்கணும், இவன் குடும்பத்தையே தீர்த்து கட்டணும். யாரை அழிக்கணும்? இவன் குடும்பத்தையே தீர்த்து கட்டணும். இப்ப குடும்பத்தை விசாரிச்சா இவனுக்கு என்ன இல்ல? குடும்பம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மர்தகாய்க்கு என்ன இல்ல? குடும்பம் இல்ல. அப்பதான் தெரியுது இவன் யாரு? பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் ஒரு அடிமை. அப்ப குடும்பம் இல்லைன்னா இவனுடைய குலம் என்ன? யூத குலம். இப்ப யோசிக்கிறான், யூத குலம் முழுவதும் என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரைஸ் தி லார்ட் மர்தகாய் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் சோதனை வந்த பொழுது, பிரச்சனை வந்த பொழுது, போராட்டம் வந்த பொழுது தேவ சமூகத்திலே கர்த்தருடைய நம்பி, கர்த்தரை சார்ந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. ஆமென். எஸ்தர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவன் ஜெபித்த ஜெபத்தின் பலன் வாசிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறதற்கு நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளைகளே, உடன் இருப்போரால்
காட்டி கொடுக்கப்பட்டு உடன் இருப்போரால் ஆமென் ஆமென் பிரைஸ் லார்ட் ஒரு ஆமென் சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டு ஆமென் உடன் இருப்போரால் அவமதிக்கப்பட்ட நிலைமை வந்த போதிலும் அந்த மொர்தெகாய் தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தின் விளைவு, அந்த தேவனை நம்பின நம்பிக்கையின் விளைவு, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா? ராஜாவின் தூக்கத்தை கலைத்து போட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆமான் நிமித்தம் ஆமென் இங்கே ஆமென் அழுது ஜெபிக்கிறான். ஆமா நிமித்தம் கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். ஆமானின் நிமித்தம் கர்த்தரை நம்பினான். ஆனால் பிரைஸ் லார்ட், ஆமானின் நித்திரையை கர்த்தர் கலைக்கவில்லை. மாறாக ஆமானுக்கும் மேலாக ராஜாவின் நித்திரையை கர்த்தர் கலைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் பிரைஸ் லார்ட், எந்த இடத்திலே ஆமென் ஒருவேளை இத்தனை நாட்களும் நீங்கள் சொந்தங்களை நம்பி இருக்கலாம், பந்தங்களை நம்பி இருக்கலாம், உறவுகளை நம்பி இருக்கலாம், பாசம் உங்களை விட்டு பிரியாமல் பாச பிணைப்பு உங்களை ஆமென் நெருக்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இன்னும் சொல்லுகிறேன், எல்லாராலும் தள்ளப்பட்ட நேரத்திலே யாரோ ஒருவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தபடியினாலே அந்த ஒரு தனி நபரை நீங்கள் நம்பி, இவர்கள் தான் என்னுடைய மூச்சு, இவர்கள் தான் என்னுடைய நம்பிக்கை, இவர்கள் என்னை தாங்குவார்கள், இவர்கள் என்னை ஆதரிப்பார்கள் என்று ஏதோ ஒரு தனி நபரை மனுஷனை நம்பி இருப்பீர்களானால் அந்த நம்பிக்கை வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அந்த நம்பிக்கையை அவர்களை விட்டு நீக்கி நீ கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்வாயானால் இந்த வேளையிலே ஆண்டவர் உனக்காக எந்த இடத்தில் யாருடைய தூக்கத்தை கலைக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் யாருடைய இருதயத்தில் பேச வேண்டுமோ அங்கே கிரியை செய்வார். ஹல்லேலூயா. உன் நண்பர்களை காட்டிலும் உன்னுடைய சிநேகிதர்களை காட்டிலும் மேலான கர்த்தர் அவர். அந்த இடத்திலே அவர் தூக்கத்தை கலைத்த பொழுது நடந்த சம்பவம் என்ன? ஆமென். இவருக்கு மொர்தெகாய்க்கு ஒரு மேன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்தார். கடைசியிலே பார்த்தால் மொர்தெகாயை அழிக்க வேண்டும், அவருடைய குலத்தை அழிக்க வேண்டும் என்று யார் துடித்தானோ அவர்களே அழிவுக்குள்ளாய் தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் லார்ட். இந்த வேளையிலே உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வையுங்கள். இந்த வேளையிலே பிரைஸ் லார்ட், உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கப்படட்டும். உங்கள் நம்பிக்கை இன்று நான் நினைக்கிறேன் இந்த வேளையில் கூட சிலர் ஏதோ ஒன்றின் மேல் பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், அல்லது உலகத்தில் ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம், எதை நம்பி எதை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய அவருடைய செட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே தேவனாலே நிறைவான பலன் உண்டாகும். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம் கலங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் சொல்வதற்கு நேரமில்லை, ஆனபடியினாலே ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளை முழங்கால் படியிட்டு ஆமென் பிரைஸ் லார்ட். ரெண்டு காரியம் சொன்னேன். சொந்தங்கள் வெறுத்தாலும் கர்த்தரை நம்புங்கள். கூட இருக்கிற மனுஷன் ஆமென் உங்களை வெறுத்தாலும் கர்த்தரை நம்புங்கள். எத்தனை பேர் ஆமென் இந்த வேளையிலே கர்த்தரை ஆமென் ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்ல போறீர்கள். கர்த்தரே நம்மை ஆசீர்வதிப்பார்.